பக்தியால் பாறையாகிய நந்தி பற்றி தெரியுமா? காளைக்கண்ணன் என்ற முதிய விவசாயி இருந்தார். அவருக்கு சிவன் மீது அசைக்க முடியாத பக்தி. காளைக்கண்ணனுக்கு சொந்தமாக ஒரு பிரியமான காளை மாடு இருந்தது. அதற்கு அவர் நந்தி என்று பெயரிட்டிருந்தார். காளைக்கண்ணன் தினமும் தன் வயலில் வேலை பார்ப்பதற்கு முன் அந்த மாட்டை சிவன் கோவிலுக்கு அழைத்துச் சென்று கோவிலை சுற்றி வரச் செய்வார். பிறகுதான் வேலையை தொடங்குவார். மற்ற கிராமவாசிகள், உன் மாட்டை ஏன் கோவிலுக்கு அலைக்கழிக்கிறாய் என்று கேட்டனர். அதற்கு அவர், இது என் சிவனுக்கு பணி செய்ய பிறந்த நந்தி என்று சிரித்துக் கொண்டே சொல்வார். ஒரு சமயம் கிராமத்தில் பயங்கரமான வறட்சி ஏற்பட்டது. விவசாயியின் நந்தி பசியாலும் தாகத்தாலும் மிகவும் சோர்வடைந்து ஒரு நாள் மயங்கி விழுந்தது. மாட்டின் நிலையை பார்த்த காளைக்கண்ணன், என்னுடைய நந்தியே, நீ என் சிவனுக்கு செய்யும் பணியை என்னால் பார்க்க முடியவில்லையே என்று மனமுருகி அழுதார். அப்போது அவர் முன் தோன்றிய சிவபெருமான், பக்தனே, உன்னுடைய மாட்டுக்கு நீ நந்தி என்று பெயர் சூட்டி அதனை என்னை போல பாவித்து செய்த பணியால் அது இப்போது சாதாரண உன் பக்தியின் காரணமாக அது முக்தி அடைந்தது. சிறிது நேரத்தில் அந்த காளை உயிர்நீத்தது. மக்களுக்கு பக்தியின் வலிமையை உணர்த்தும் பொருட்டு சிவன் அந்த காளையின் உடலை அங்கேயே ஒரு பாறையாக மாற்றினார். அது கோவில் முன் இருக்கும் நந்தி சிலை போலவே காட்சியளித்தது.